இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் எப்படி கெட்டியாக தயிர் உரைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது கூட இன்னொரு டிப்ஸாக உரமோர் இல்லை ஆனால் தயிர் உரைக்கணும் அப்படின்னிங்கன்னா எப்படி உரமோர் ரெடி பண்ணுறது அப்படியும் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட உரமோர் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, வெதர் நார்மலாக இப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். 1 கப் அளவுக்கு பால், காய்ச்சின பால் விரல் விட்டு பார்த்தீங்கன்னா சூடு பொறுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. பால் காய்ச்சிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேக்கெட் பாலாக இருந்துச்சுன்னா அதில் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா திக்காக காய்ச்சிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே பசும்பாலாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி வரதான் செய்யும் மேலே. ஸோ அதனால் திக்காக காய்ச்சிடுங்க, அதில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. உரமோர் இருக்குது அப்படியே டம்ளரில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், பால் வந்து உரையாது, தயிர் ஆகாது, அப்படியே பாலாக தான் இருக்கும். ஸோ 2-3 ஆற்று மட்டும் ஆற்றிங்க டம்ளரில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எதில் உர ஊற்றுறீங்களோ அதில் ஊற்றி வச்சுருங்க. இதுமாரி மட்பாட்டில் ஊற்றும் போது எக்ஸஸாக உள்ள தண்ணி எல்லாம் அது உறிஞ்சிடும். அதனால தான் மண்பானையில் தயிர் வரைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அப்படியே செட் ஆகிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் விட்டுடுங்க. நைட்டு உர ஊற்றிட்டிங்கன்னா காலையில் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க, மதியானம் சாப்பிட ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இது பசும்பாலில் நான் காய்ச்சினதுனால லைட்டாக மேலே தண்ணி நிற்கிது, இருந்தாலும் நல்லா திக்காக வந்திருக்கு. இது பாருங்கள், நல்லா கெட்டியான தயிர் உறைஞ்சிருச்சு. இனி மறுநாள் உர ஊற்றும் போதும் இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஊற்றுனீங்கன்னா என்றைக்குமே புளிப்பு இல்லாமல் கெட்டியான தயிர் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். அடுத்த டிப்ஸ், இப்போ உங்கள்கிட்ட உரமோரே இல்லை, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழத்தை நம்ம ஊற்றி உரைய வைக்கலாம். இதுக்கும் வெது வெதுப்பான பால் வேணும். அதே ப்ரொசீஜர் தான், திக்கான பால் இருக்கணும், தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ சில இடங்களில் வந்து யோகட்னு கிடைக்கும் வெளிநாட்டில் எல்லாம். ஸோ அதை வந்து உர ஊற்றுனீங்கன்னா உரையாது. நம்ம வீட்டிலேயே தான் உரமோர் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து எலுமிச்சை பழம் இருந்தால் போதும், அது எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த எலுமிச்சை பழத்தை பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா அதை பிழிஞ்சு வச்சுடுங்க. அதில் உள்ள விதையை எடுத்துட்டு, இப்போது இந்த எலுமிச்சை பழ சாரில் நம்ம வந்து வெது வெதுப்பான பாலை இதில் ஆட் பண்ண போகிறோம். இது பசும்பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஒரு 2-3 ஆற்று ஆற்றிடுங்க. உரமோர்லேயும் சரி அல்லது இந்த மாதிரி உர ஊற்றுறதா இருந்தாலும் சரி, நம்ம உரையை ஊற்றிட்டு பாலன் மேலே ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அது செட்டே ஆகாது. இதுமாதிரி 2 வாட்டி கலக்கி விட்டுட்டோம் அல்லது ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா, இளந்தயிராக வேணும் அப்படின்னீங்கன்னா காலையிலேயே கற்கள்லேயே நீங்கள் வந்து அது உரமோரில் தயிரை உர ஊற்றி வச்சுடுங்க. மதியானம் சாப்பிடும்போது செட் ஆகிடும். இதையும் வந்து வார்ம் பிளேஸில் வைக்கணும். அவனுக்குள்ளேயோ அல்லது கொஞ்சம் ஹீட் படுற மாதிரி உள்ள இடத்துல வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வைக்கணும் இது. ஸோ இப்போ தயிர் கெட்டி ஆகிடுச்சு. நான் 8 மணி நேரத்தில் எடுத்ததுனால கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது அதிக புளிப்பு இருக்காது, லெமன் சுவையோடு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உரம் எடுக்கும்போது இதுலேருந்தே நீங்கள் எடுத்தால் போதும், உங்களுக்கு நார்மல் தயிர் ரெடி ஆகிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.